இன்றைக்கி ஓசி சோறு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட் ஒருத்தங்க லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போகிறோம். அவங்க என்ட்ரன்ஸில் க்ரீன் கலர் கனகாமரம் இருந்துச்சு. யூஸ்வலாக ஆரஞ்சு தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சங்கு புஷ்பத்துலேயும் ஒயிட் இருந்துச்சு. பர்பிள் தான் எப்போவுமே நான் பார்த்துருக்கேன். அங்கே போனால் அவங்க தடால் புடால்னு சமைச்சிட்டு இருந்தாங்க. மெயின் டிஷ்ஷெல்லாம் முடிச்சிட்டாங்க. நாங்கள் போனப்புறம் சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து பேசி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்தம் 4 பேர் போனோம். அதில் என்னை தவிர மித்த 3 பேருமே வீட்டில் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு அது தோணவே இல்லை. சொல்லியிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க எல்லாம் தானாகவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த கோயில் இட்லி தான். இந்த காஞ்சிபுரம் இட்லின்னு சொன்னாங்க. இதை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, டேஸ்ட் பண்ணதும் இல்லை. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னே தெரியாது. மற்ற எல்லாமே நம்ம ஒரு வாட்டியாச்சும் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். புளியோதரை ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, எக் ரைஸ் ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, பிரிஞ்சி ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கோயில் இட்லி தான். நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன்னா அது அந்த சட்னி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அஸ் யூஷுவல் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு 90s கிட்ஸ் இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இலந்த புள்ள மிட்டாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போகும்போது டெய்லி 50 பைசா ₹1 வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். அப்புறம் மிச்ச மீதியெல்லாம் பேக் பண்ணி தந்து விட்டாங்க. நைட்டு டின்னருக்கு இனி போய் சமைக்க வேண்டாம், இதுவே சாப்பிடுங்க அப்படின்னு. ஜாலியாக இருந்துச்சு.